இந்த வரலாறை பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மன்னர்களை பற்றியே பேசுவாங்க. சோழ மன்னர் யார், முகலாய மன்னர் யார், கிமு 2000 ஆண்டுகளில் யார் ஆட்சி செஞ்சார் இந்த மக்களை, இப்படி ஏன் வரலாறு பார்த்தீங்கன்னா மன்னர்களை பற்றியே இருக்கிறதே தவிர அந்த மக்களை பற்றி இருக்குதா, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, மன்னர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்பொழுதும் வரலாற்றை பேசியிருக்கிறீர்களா? வரலாறுனாலே உங்களுக்கு மன்னர் தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு எந்த மன்னருமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ மன்னரை பற்றி நீ எங்கே படிக்கிறன்னா புத்தகத்தில் தான் படிக்கிற. புத்தகத்தில் தான் அதனால தான் நீ மன்னரை பற்றி வரலாறுனாலே இந்த முகலாய மன்னர், 2ஆம் குலோத்துங்க சோழன், பாண்டிய மன்னன், சேர மன்னன் அப்படிங்கிறது என்ன இயல்பாக அவன் மூளையில் இருந்தால் வருது. அது உன் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் அப்பா பற்றி பேசுகிறேன்னா நீ என்ன புத்தகத்தை படித்தா பேசுகிற? எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அப்புறம் எங்கள் தாத்தாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஏதாவது புத்தகத்தில் படித்தா தெரிஞ்சுக்கிட்ட? அப்போ நீ அப்போ வரலாறுங்கிறது, உனக்கான வரலாறுங்கிறது எது? உன்னுடைய அப்பா, உன்னுடைய தாத்தா, இதுதான் உனக்கான வரலாறு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஒன்றும் புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உனக்கான வரலாறு இதுதான் உனக்கான வரலாறு. அப்படின்னா நீ புத்தகத்திலிருந்து படித்துக்கொள்கிற இந்த மன்னர்களின் வரலாறு என்பது எது? இது உனக்கான வரலாறா? அப்படி கிடையாது. இது திணிக்கப்பட்ட வரலாறு, கற்பிக்கப்பட்ட வரலாறு. ஆனால் உனக்கான வரலாறை யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இது அப்போ புத்தகமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? புத்தகமே இல்லைப்பா அப்படின்னா நீ பாண்டிய மன்னரை பற்றியோ, சோழ மன்னரை பற்றியோ, ராஜராஜ சோழனை பற்றியோ உனக்கு யார் சொல்லுவாங்க? புத்தகமே இல்லை. அல்லது எந்த கல்வெட்டுகளுமே இல்லைன்னு வச்சுக்கோ. கல்வெட்டுகளுமே இல்லை, அல்லது எந்த சான்றுகளுமே இல்லை, அந்த தஞ்சை கோயில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வரலாறு உனக்கு எப்படி வரலாறை நீ எப்படி தெரிஞ்சுப்ப? யார் உன்னை ஆட்சி செய்தார்கள் என்பதை எப்படி தெரிஞ்சுப்ப? அப்போ அது எப்படி நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. இதற்கு ஏதாவது உதவி தேவை. இந்த பிற நீ இன்னைக்கு பேசுகிற வரலாறு இருக்குல்ல, முகலாயரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அதற்கு சான்றுகள் உனக்கு வெளியில் தேவை. ஏதாவது மசூதி இருக்கலாம், அல்லது தாஜ்மஹால் இருக்கலாம், அதன் மூலமாக அப்போ கோட்டைகள் இருக்கலாம். கோட்டைகள் இதைத்தான் நீ வரலாறுன்னு சொல்கிற. அதுபோல் ராஜராஜன் சோழ தஞ்சை பெரிய கோவில், இதை வச்சு நீ அந்த காலத்தில் இவர் கட்டியிருக்காரு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிற. கல்வெட்டை பார்த்து நீ கற்றுக்கிறப்பா. அப்போ இதெல்லாம் இல்லாத காலத்தில் நீ வரலாறாக எதை பேசுவாய்? இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு காலத்தில் இல்லாமல் தான் போகும். இப்போ தாஜ்மஹால் இருக்குன்னா அது ஒரு 400-500 வருஷமாக இருக்குது. அது இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும்? தாஜ்மஹால் இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும்? கண்டிப்பாக இன்னொரு 500 வருஷம் இருக்குமா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அதுவும் பலவீனமாகி இடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுப்பிச்சிருவாங்க, எதுவும் ஆக விடாமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த கட்டடங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது இவ்வளோ காலம் தான் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. இவ்வளோ காலம் இருந்துருச்சு, இதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோதான். ரொம்ப பலவீனமாகிடுச்சு. ஒரு வீடு கட்டுறோம் நம்ம, உங்கள் வீடுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்குல்ல, 80 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, அந்த வீடு அவ்வளோதான் போச்சு, இடிச்சுட்டு தான் புதுசாக கட்டணும். அது மாதிரி தாஜ்மஹாலுக்கோ தஞ்சை பெரிய கோயிலுக்கோ அதுக்கு ஒரு ஆயுசு இருக்குது. அப்போ இந்த சான்றுகள் இருக்கலாம். இதன் மூலமாக தான் நீ வரலாற்றை கணிக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த சான்றுகள் இல்லாமல் போயிடும். புத்தகங்களையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வரலாறுன்னு சொல்லிட்டு எதை பேசுவீங்க? புத்தகங்கள் இல்லை, இந்த மாதிரி புறச்சான்றுகள் இல்லை. அப்போ வரலாறுன்னு நீங்கள் எதை பேசுவீங்க? அப்படின்னா அப்போ தான் தெரியும் உண்மையாக. அப்போ வரலாறுன்னு எதை பேசுவீங்க? வரலாறை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை நம்புவீங்க? அப்போ இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புத்தகங்களில் படிக்கிற வரலாறுங்கிறது இது உண்மையான வரலாறு கிடையாது. இது நிலையான வரலாறும் கிடையாது, நிரந்தரமான வரலாறும் கிடையாது, இதுக்கு அதிக பலமும் கிடையாது. இந்த வரலாறு தான் இதுதான் வரலாறுன்னு சொல்லிட்டு நீ யாருக்கும் சொல்ல போகிறதுங்க சொல்லவும் முடியாது. வழியாக கடத்தவும் முடியாது. வாய் வழியாக கடத்தப்படுகிற வரலாறும் இது கிடையாது. இந்த முகலாய வரலாறோ இது புத்தகத்தில் இருந்து தான் படிக்கப்படுகிறது, பள்ளியில் தான் கற்பிக்கப்படுகிறது. அதை யாரும் வெளியில் சொல்கிறது கிடையாது. வாய் வழியாக கடத்தப்படுவது கிடையாது. புத்தகத்திலிருந்து தான் உங்களுக்கு கடத்தப்படுகிறது. அது உங்களோடு பெரும்பாலும் முடிந்து விடுகிறது. பிறரோடு கூட அதை நீங்கள் பேசுவது கிடையாது பெரும்பாலும். ஆனால் நீங்கள் யாரை பற்றி பேசுவீங்கன்னா, உங்களை பற்றி பேசுவீங்க, உங்கள் தாத்தாவை பற்றி பேசுவீங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களை பற்றி பேசுவீர்கள். உங்கள் தாத்தாவோட அப்பா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருப்பார். அவரை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அப்போ இதுதான் இயற்கையான வரலாறு. எப்போவுமே பேசக்கூடிய வரலாறு, எல்லாராலையுமே இதுக்கு நீங்கள் உனக்கு புத்தகம் தேவையில்லை, கல்வெட்டுகள் எதுவும் தேவையில்லை. உனது அப்பாவை பற்றியோ, உனது அப்பாவின் அப்பாவான உனது தாத்தாவை பற்றியோ பேசுவதற்கு உனக்கு கல்வெட்டுகளோ புத்தகங்களோ தேவையில்லை.
எப்போவுமே நம்ம வரலாற்றை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவையில்லை. இதுதான் இயற்கையான வரலாறு. உனது தாத்தாவின் அப்பாவை பற்றி உனது தாத்தா உன்னிடம் சொல்லியிருந்தால் அப்போ அதுவும் உனக்கான வரலாறு தான், நீ பேச வேண்டிய வரலாறு. நீ உன் பிள்ளைகிட்ட பேசுவ, என்னுடைய தாத்தாவோட தாத்தா இப்படி இருந்தாராம் அப்படி இருந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை இது உனக்கு தெரிந்த வரலாறு. இது வாய் வழியாக கடத்தப்படுகிற வரலாறு தான் இயற்கையான வரலாறு. புத்தகத்திலிருந்து படிக்கக்கூடியது, புத்தகத்தின் மூலமாக கடத்தப்படுகிற வரலாறு இது என்பது நிலையான வரலாறும் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது. கல்வெட்டுகள் மூலமாக தாஜ்மஹால், அது மாதிரி செங்கோட்டை, அப்புறம் தஞ்சை பெரிய கோயில், இந்த வரலாறும் இதன் மூலமாக கடத்தப்படுகிற இது சொல்லுகிற வரலாறும் இதுக்கு ஒரு ஆயுசு உண்டு. இன்னும் அந்த கோயில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், அதுக்கு இன்னும் ஒரு ஆயுட்காலம் 1000 வருஷம் இருக்குமா, அப்புறம் அதுவும் போயிடும். அப்படின்னா அப்போ அந்த அதுவும் தனது வரலாறை மக்களுக்கு நினைவூட்டுற கடமையிலேருந்து நிப்பாட்டு. அதனால் இயற்கையான வரலாறுங்கிறது வாய் வழியாக கடத்தப்படுகிற வரலாறு தான். இயற்கையாகவே யாரும் அதை புத்தகத்திலேருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான வரலாறும் கூட நீ புத்தகத்தில் படித்தது எந்த அளவுக்கு உண்மைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் நீ உனது தாத்தாவை பற்றி உனது அனுபவத்தில் சொல்கிறாய். உறுதியான வரலாக இருக்கிறது, இது உண்மையான வரலாக இருக்கிறது. உனது அனுபவத்திலிருந்து உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் நேரடியான அனுபவத்திலிருந்து உனது அப்பாவை பற்றி நீ சொல்கிறாய், உனது தாத்தாவை பற்றி சொல்கிறாய். அப்படின்னா இது உண்மையான வரலாறு, நம்பகமான வரலாறு. ஆனால் நான் புத்தகத்தில் உள்ளது அதில் இருக்கிற விஷயம் உண்மையாக பொய்யான்னு பார்த்தா பெரும்பாலும் பொய்யாக தான் இருக்குது. உண்மைக்கு முரணாக தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் புத்தகத்தில் எழுதும்போது அது பொய்யைத்தான் நாம் அதை வரலாறாக பேசி கொண்டிருக்கிறோம். அது உண்மையும் கிடையாது, நிறைய பொய் தான் இருக்குது. புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய்யான வரலாறு தான் இருக்குது. ஆனால் நீ உண்மைன்னு நம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொய்யை நிரூபிக்க வேண்டிய வேலை நம்ம வேலை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொய்யான இந்த மாதிரி செயற்கையான வரலாறுகள் எல்லாமே நம்பகமற்ற ஒரு வரலாறு. அதனால் அதை கேட்குறதுக்கு யாருக்கும் ஆர்வம் இல்லை. அது நமது வாழ்க்கையோட தொடர்பு கிடையாது. அது பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் அந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஏதாவது வரலாற்று ஆசிரியராக பணத்தை சம்பாதிக்கலாம். பணத்தை சம்பாதிப்பதற்கான வரலாறு இருக்கிறது. வாய் வழியாக கடத்தப்படுகிற நீ உன் அப்பாவை பற்றி சொல்கிற, தாத்தா பற்றி சொல்கிறேன்னா அது என்ன வரலாறாக இருக்குது, அது அன்பை அடிப்படையாக கொண்ட வரலாறாக இருக்குது. உன்னோடு நேரடியாக தொடர்புடையது. நீ பேசியாக வேண்டும். உனது அப்பாவை பற்றி நீ பேசியாக வேண்டும், உனது தாத்தாவை பற்றி நீ பேசியாக வேண்டும். அது ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வரலாறு என்பது உனது கடமையாக இருக்கிறது. அப்படித்தான் வரலாறு இருக்குது. உணர்வுபூர்வமான ஒரு வரலாறு இருக்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி, இந்த மாதிரி பேச வேண்டிய கட்டாயம் இந்த இயற்கையான வாய்வழியாக கடத்தப்படுகிற அந்த வரலாறில் இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. சொல்லியே ஆகணும். எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லியே ஆகணும், எங்கள் தாத்தா பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆனால் ராஜராஜன் சோழர் பற்றியோ அல்லது முகலாயர்களை பற்றியோ வீர சிவாஜியை பற்றியோ நான் சொல்ல வேண்டிய கட்டாயம்லாம் இல்லை, அவசியம்லாம் எனக்கு கிடையாது. நான் சொல்லாமலும் இருக்கலாம், நான் சொன்னதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வரலாறுனா என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.